8th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.4, First Sum. First sum la first subdivision பார்ப்போம். The factorize the following by taking out of the common factor. First one 18xy minus 12yz. இப்போ இதில் ஒவ்வொன்றுலையும் காமன் ஃபேக்டர். தென் 18xy என்னென்னா இதில் காமன் ஃபேக்டர் வந்து 2 into 3 into 3. 2 3s are 6, 6 3s are 18. x into y மைனஸ் அதே மாதிரி 12 எப்படி எல்லாம் எழுதுனா 2 into 3 6, 6 into 2 12. 12 y is taking out of the common factors. இதில் இருந்து காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம். 2 into 3 into என்னது y ரெண்டுலேயுமே வந்து 2 இருக்குது, 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு y இருக்குது. ஓகேயா, we get that is equal to இப்போ இந்த 2 3 6y நம்ம காமனாக எடுக்கிறோம். இப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது 3x. மீதியெல்லாம் நம்ம காமனாக எடுத்தாச்சு. 3x மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 2z. ஓகே, 6y into 3x மைனஸ் 2z. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். Nine x power 5 y cube plus 6x cube y square minus 18x square y. இப்போ 9ல் காமனாக என்ன எடுக்கலான்னு பாருங்கள். 3 into 3. 9ன்னா என்னது 3 into 3. நெக்ஸ்ட்டு x ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். அதே மாதிரி 6 வந்து ஒய் கியூபுக்கு வந்து ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். 6 வந்து 2 into 3ன்னு எடுக்கலாம். எக்ஸ் கியூபை வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுடுங்க. அதே மாதிரி 18 2 into 3 6, 6 into 3 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். இப்போ இங்கே இருந்து என்ன காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். டேக்கிங் அவுட்டாக காமன் ஃபேக்டர்ஸ். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து 3 இருக்குது. 3 டேர்ம்லேயும் 3 இருக்குது. 3 எடுத்துக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி ஒய் இருக்குது. 3 டேர்மில் இருந்து எக்ஸ் ஸ்கொயரும் ஒய்யும் காமனாக எடுத்தாச்சு. இப்போ என்ன இருக்குது 3x ஸ்கொயர் ஒய். இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3x கியூப் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு ஒய் எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2xy ஸ்கொயர் xy மைனஸ் என்னது இங்கே வந்து என்ன காமனாக இருக்குது 2 into 3 6. ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, we get என்ன வரும் 3x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 3x கியூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. x இன்ட்டு 3b மைனஸ் 2c x into b minus 2c plus y into b minus 2c. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பைனாமியல் ஃபேக்டர் மாதிரி b minus 2c b minus 2c ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. டேக்கிங் அவுட் ஆஃப் பைனாமியல் ஃபேக்டர் நம்ம என்ன எடுக்கிறோம் b minus 2c காமனாக எடுக்கிறோம். இப்போ இதில் இருந்து இதில் b minus 2c காமனாக எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் எக்ஸு. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது ஒய். இப்போ b minus 2c இன்ட்டு ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. ax ப்ளஸ் ay ப்ளஸ் bx ப்ளஸ் by. இப்போ இங்கே அதே மாதிரி என்ன இப்போ பாருங்கள் டேக்கிங் அவுட் ஆஃப் இதிலேருந்து ரெண்டுலேருந்து ஒரு a எடுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து ஒரு பியை காமனாக எடுக்கலாம். இப்போ ஏயை காமனாக எடுத்துடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதிலேருந்து பியை காமனாக எடுத்துடுங்க. b into x plus y. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஏயை காமனாக வெளியே எடுத்துடுங்க. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து பியை காமனாக எடுத்துடுங்க. a into x plus y. அதே மாதிரி b into x plus y. டேக்கிங் அவுட் ஆஃப் பைனாமியல் ஃபேக்டர். இங்கேயும் s plus y காமனாக இருக்குது. அப்போ x plus y பைனாமியல் ஃபேக்டரை காமனாக எடுத்துடுங்க. இன்ட்டு என்ன இருக்குது a plus b. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 2x ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 1 மைனஸ் 4x ப்ளஸ் 1. இங்கே ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் 1 காமனாக எடுத்துக்கலாம். டேக்கிங் அவுட் ஆஃப் மைனஸ் 1. தென் அப்படின்னா 2x ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 1. இங்கேருந்து ஒரு மைனஸ் 1 காமனாக எடுங்க. 4x மைனஸ் 1. இப்போ ரெண்டும் பைனாமியலில் 4x மைனஸ் 1 காமனாக இருக்குது. இதிலேருந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1
2x² -1, இனி ஒரு டேர்ம் வந்து 4x -1. ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.